நண்பர்களே நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நீங்க வந்து ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்ல வரீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்ல எந்த இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. சரிங்களா? சரி வாங்க நம்ம இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு என்ன ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அதுல எந்த ட்ரெயின்ல நிக்கும்ன்ற உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். நிறைய பேர் நம்ம டிஸ்ட்ரிக்ட் பிளாக்லாம் பார்ப்பீங்க. அப்ப நீங்க எடுத்துக்காட்டு ஒரு ராணிப்பேட்டை நீங்க வந்தீங்கன்னா, அதுக்கு நீங்க எங்கெல்லாம் போகணும்னு தெரிஞ்சுக்க ஓகேவா? ஸோ அது மாரி நான் உங்களுக்கு ராணிப்பேட்டையில எந்தெந்த பெரிய பெரிய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது எல்லா ஒரு ட்ரெயின் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். எடுத்துக்காட்டு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நேம் சொல்றேன். அதோட லொகேஷன் எங்க இருக்கும் அது மாதிரி சொல்றேன். ஓகேங்களா? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, காட்பாடி ஓகே. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. காட்பாடின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ட்ரெயின் வந்து அங்கே ஸ்டாப் ஆகும். சரிங்களா? எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வந்தே பாரதில் இருந்து டபுள் ட்ராக்ல இருந்து ஸோ எல்லா ட்ரெயினுமே பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஸ்டாப் ஆகும். சரியா? நீங்க வரவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து சூஸ் பண்ணிக்கங்க. எங்க நீங்க போணும், இறங்கணும்னா ஒரு சில இடத்துக்கு ஏத்த மாரி பண்ணிக்கங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சரியா அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி நீங்க வந்தீங்கன்னா, அரக்கோணம். அதுக்கப்புறம் செகண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அரக்கோணம். சரிங்களா? சேம் அரக்கோணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ரயில்வே ஸ்டேஷன் தான். பெரிய ஜங்ஷன் தான். சரிங்களா? அங்கேருந்து திருப்பதி சைடு போறதோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை சைடு போறதோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் காட்பாடி சைடு வரதோ எல்லாமே பெரிய பெரிய ட்ரெயின் நிக்கிற ஒரு ஸ்டாப் அதுதான். சரிங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, காட்பாடியில் நிக்கிறதுல ஒரு 60 to 70% ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, அரக்கோணத்துல நிக்கும். சரிங்களா? சரி ஓகே. அதுக்கப்புறம் 3வது ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, வாலாஜாபேட்டை. வாலாஜாபேட்டை வந்து பார்த்தீங்கன்னா, இது 2த்துல நிக்கிற ஆஃப் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கும். சரிங்களா? 3வதா பார்த்தீங்கன்னா, நம்ம வாலாஜால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்பெஷல் ட்ரெயின், ஒரு சில நார்மல் ட்ரெயின், ஒரு பெரிய பெரிய மிடில் ரேஞ்ச் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாலாஜா ரயில்வே ஸ்டேஷன் வந்து நிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷோலிங்கர் எல்லாருமே தெரியும். பானாரும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் நிற்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா 4th ஓகே 4வது ஒரு மீடியமானது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சில ட்ரெயின்ஸ் மட்டும் தான் இங்கே ஸ்டாப் ஆகும். சரியா? ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து சின்ன ரயில்வே ஸ்டேஷன்றதால லோக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க ஒரு சில இதாக இருப்பாங்க. அதனால சொல்கிறேன். சரிங்களா? சரி ஓகே. இப்போ இந்த 4 ரயில்வே ஸ்டேஷனுடைய லொக்கேஷன் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில், அதுக்கப்புறம் இந்த 4 ரயில்வே ஸ்டேஷனில் மேக்ஸிமம் நிற்கிற ட்ரெயின்ஸ் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிருந்தாவனம் எக்ஸ்பிரஸ் சென்னை டு பெங்களூர் போகிறதுக்கான ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இந்த 4 ரயில்வே ஸ்டேஷனுமே நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பெங்களூர் டு சென்னை போனாலும் அந்த பிருந்தாவனம் எக்ஸ்பிரஸ் இதில் நிற்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் திருவாண்டூர் எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்குது. சரிங்களா? அது உங்களுக்கு தெரியும். அது இந்த கேரளா சைடு போகிற ட்ரெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணம், அது விட்டு வந்து பார்த்தீங்கன்னா காட்பாடி அந்த சைடு தான். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் ஆந்திரா சைடு போகிறீங்கன்னா ஷோலிங்கரில் நிற்கும். ஒரு சில ட்ரெயின் பொறுத்துங்க. சரிங்களா? நீங்கள் போட்டு பாருங்கள். தெரியலனா உங்களுக்கு வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படின்னு ஒரு ஆமே தெரியும். அதை நீங்கள் போட்டு செக் பண்ணி பார்த்துங்க. அப்படி சப்போஸ் தெரியலனா ஐஆர்டிசி யூஸ் பண்ணுங்கள். ஐஆர்டிசி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேர் இஸ் மை ட்ரெயின் யூஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ உங்களுக்கு லொக்கேஷன்லாம் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள். இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போகிறதுக்கான வசதி, ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறது அவைலபிள் எல்லாமே இருக்குது. ஒரு விஷயம் என்னன்னா, ஷோலிங்கர் வாலாஜாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் கவுண்டர் காட்பாடியில் 3 பக்கத்துலேயே இருக்கும். அரக்கோணத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி வர மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி கேட்டுட்டு வந்து பாருங்கள். மறக்காமல் இந்த ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.